நான் மயிலாப்பூர் தொகுதியில் 2026 தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுறேங்க. என் பேர் அருண். நான் வந்துட்டு கோயம்புத்தூரில் தம்பி பேரறிவாளனுக்கு ஆதரவாக ஏதாவது செய்யணும், என்ன இன விடுதலைக்காக ஏதாவது ஒரு செய்யணுங்கிறதுக்காக மேடை ஏறி பேச ஆரம்பித்தேன். அப்படி பேசின ஒரு காணொளி வந்து மூத்தவர்கள் கைக்கு போக அதுக்கப்புறம் அவங்க தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் இப்போ சென்னையில் மயிலாப்பூரில் வேட்பாளராக நிறுத்தலைக்கு கேட்குறோம் அப்படின்னு. அப்போ கேட்கும்போது கூட நான் வந்து சொன்னேன், அண்ணா நான் வந்து பார்ப்பனர் சமூகம், என்னை மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது, நீங்கள் வந்துட்டு இது சரியாக இருக்குமா, நான் வந்து மேடை ஏறி பேசுகிறாங்கண்ணா, நான் என்னோடய கருத்தை பேசுகிறேன், நான் வேட்பாளராக நின்னா நான் சொன்னால் கூட போடுவாங்க, நின்னா போடுவாங்களான்னு தெரியாதுங்கண்ணா. ஆனால் அண்ணா என்ன சொன்னார்னா, அப்படியெல்லாம் எல்லாராலையும் ஒதுங்கி போயிடவும் முடியாது, ஒரு வரலாற்று பெருமணி, இன விடுதலைக்காக நிற்கிறவங்களுக்கு என்னோட பங்கு இதுதான், நான் என்னோட வேலை இதுதான்லாம் யாராலையும் குறைச்சிக்க முடியாது, எல்லாரும் இதில் தவறாமல் எங்கேஜ் ஆகி இதில் உடன்பாடோட வேலை செய்யணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. சரி, அப்போ அதையும் பல பல கட்டங்களில் சிந்திச்சு, சரி அண்ணன் சொன்னால் சரியாக இருக்கும், மூத்தவர்கள் சரியாக இருக்குங்கிறனால நான் மயிலாப்பூர் தொகுதியில் வேட்பாளராக களம் காண்றேன். இந்த மாநாடு வந்து எதுக்குன்னா, ஒரு மக்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு, மக்களுக்கு மாற்றம் வேணுங்கிற தேடல் இருக்குது, ஆனால் எது சரியான மாற்றங்கிற ஒரு குழப்பம் வரலாம். மாற்றம் தேவை, அது எது சரியான மாற்றங்கிறத மக்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக இந்த மாநாடு பார்க்கும்போது இங்கே அதாவது தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டு இங்கே சூழ்ந்து குழுமி இருக்கிற மக்களை வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு நேர்மறை சிந்தனையோட ஒரு மொத்த குவியல், இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கான மொத்த குவியல். இந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் இந்த நேர்மறை சிந்தனையில் இருக்கிற மக்களுக்கு மத்தியில் இருந்து இந்த வேட்பாளர்கள் திருப்பி களத்தில் பாயும்போது இங்கே கிடைக்கிற அந்த உத்வேகம், அந்த எனர்ஜியோட களத்தில் பாயும்போது அது பன்மடங்காக ஆற்றலை பெருக்கி தரும்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால இந்த மாநாடை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரி, ஏன் உற்றார் உறவினருக்கு அரசியலுக்கு போகிறதுல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, ஐயோ நமக்கு ஏன்பா அப்படின்ற, நமக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்காங்க. ஆனால் அப்படி யாரும் விலகி நிற்கக்கூடாது, விலகி நிற்கவும் முடியாது. அது 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 அவங்க புரிஞ்சுக்கும் போது அவங்க தானாக வந்துட்டு சரி, அருண் செய்கிறது சரிதான், இந்த அரசியலை பேசுகிறதுக்கும் ஒரு ஆள் வேணும், இல்லை இந்த அரசியலை இந்த குடியிலேருந்து பேசுகிறதுக்கும் ஒரு ஆள் வேணும், இந்த ஏன்னா இப்போ பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கங்கிற ஒன்றை உருவாக்கி தோராயமாக ஒரு 60 வருஷமாக அரசியல் நீரோட்டத்திலேருந்தே விலக்கப்பட்ட ஒரு 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 சிறுபான்மை குடி மக்களாக இருக்கும். அப்போ இதுலேருந்து இல்லை இந்த பார்ப்பனியத்தெல்லாம் திறந்துட்டோம், நான் எங்கள் மக்களை சமமாக தான் பார்க்குறேன், எனக்கு என் இன விடுதலைக்கான பணி இருக்குது, அதனால நான் வந்து நிற்கிறேன் அப்படி. இப்போ ரெட்டமலை சீனிவாசன் ஐயா சொன்னது தான் வந்து மனசில் அடிக்கடி ஏந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆமாண்டா, நான் பாப்பாதான்டா, ஆனால் நான் அரசியல் செய்வேன்டா, என் இனத்துக்கான அரசியல் செய்வேங்கிற அந்த ஒரு உளவியல் நிமிர்வு நமக்கு வரணும். அந்த உளவியல் நிமிர்வு நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்ததுன்னா சக பார்ப்பனர்களுக்கும் சக தமிழர்களுக்கும் அந்த உளவியல் நிமிர்வு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய போலி கற்பிதங்களுக்குள்ளே இருக்கோம், நம்ம ஹிந்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம இந்தியன் எக்ஸாக்டாக ஒரு கான்ஸ்ட்ரக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது இல்லை, உண்மையான அடையாளம், உண்மையான ஐடென்டிட்டி தமிழர் தான் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு, இதை விளக்குறதுக்கு ஒரு 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 பாசிட்டிவ் எனர்ஜி தேவைப்படுது. அதுக்கு இந்த மாநாடு உதவியாக இருக்குங்கிறது எங்களோட கருத்து. இல்லை அப்படியே பாவம் அவங்கள வந்துட்டு அவங்க பாவம், அவங்கள அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் இங்கே வந்து கருத்தியலால் உந்தி தள்ளப்பட்டு ஒரு கருத்தியலால் ஈர்க்கப்பட்ட மக்களோட கூட்டம். அதனால் இங்கே வந்துட்டு இவங்களை ஒழுங்கு செய்கிறதுக்கு வெளியிலேருந்து ஒரு ஆள் சொல்ல வேண்டியதில்லை, தங்களுக்குள்ளேயே ஒரு மாரல் வேல்யூ இருக்கும், தங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மாரல் காம்பஸ் இருக்கும், நம்ம இதை செய்யக்கூடாது, செய்யணும், இதுதான் சரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கிற மக்கள் தான் இங்கே ஒன்றா கூடுறாங்க. அதனால் இவங்களை இந்த கூட்டத்தை எப்படி ஒருங்கிணைக்கிறதுங்கிறது பெரிய சிக்கலே கிடையாது. ஏன்னா இந்த கூட்டம் தன்னைத்தானே ஒருங்கிணைச்சிக்கும். இது ஒன்றும் ஆட்டுமந்த கூட்டம் இல்லை. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டு பயணிக்கிறவங்களா இருக்கட்டும், பெரிய முதிர்ச்சியோட பயணிக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் நமக்கு இந்த கிரீஸ் தடவுறது, அப்புறம் இந்த அவர் ஐயா செங்கோட்டையர் ஐயா சொன்ன மாதிரி இந்த முள் கம்பிகள் சுத்தப்படும் அப்படின்னாரு, நமக்கு அந்த அவசியமெல்லாம் நமக்கு இல்லை. நமக்கு வந்துட்டு மாநாடை சரி வேற நேர்த்தியாக நடத்தினா போதுங்கிற கவலை மட்டும்தானே தவிர, அப்புறம் இயற்கை ஒத்துழைக்கணும், அது ஒன்று தானே கவலையை தவிர, மிச்சப்படி கிரீஸ் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. பஸ் களத்தில் வீரியமாக இங்கே நடக்க போகிறது கருத்தியல் யுத்தம் தாங்கிறத கொண்டு போய் சேர்ப்போம். இந்த 2026 தேர்தலுக்கு 2 சித்தாந்தங்களுக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று திராவிடம், இன்னொன்று தமிழ் தேசியம். இந்த தெளிவை இப்போது ஒரு காலத்தில் சீமான் அண்ணன் வந்துட்டு
இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இதில் நடந்த தவறு என்ன, விஜய் அண்ணன் மேலே இருக்கிற தவறுகள் என்ன, அங்கே பொதுமக்கள் மேலே இருந்த தவறுகள் என்ன, காவல்துறை மேலே இந்தந்த குறை, இதெல்லாம் விளக்கி பேசும்போது எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, கூட்டணிக்கு வரல அதனால நாங்கள் எதை எதிர்த்து பேசுகிறோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் பேசுகிற அரசியலை தான் மிச்சம் எல்லா கட்சிகளும் பேசுங்கிறது இப்போது நிரூபணமாயிருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போது எல்லா கட்சிகளும் அவங்கள தாவேக்காவை விஜய் அண்ணனை விமர்சிக்கிறாங்க. இப்போ நாங்கள் முன்னாடி விமர்சித்தது வந்து எங்களோட கூட்டணிக்கு வரலங்கிறனால இல்லை, இந்த செயல்பாடு தப்பாக இருக்குது, இந்த எண்ண ஓட்டம் தப்பாக இருக்குது, அதை திருத்தணுங்கிறக்காக நம்ம வந்துட்டு சில கேள்விகளை கேட்குறோம், சில வழிமுறைகளை சொல்கிறோம். இல்லை அவர் மன்னிப்பு கேட்டதில் அவர் ஒரு ஒரு காணொலி போட்டிருந்தாரு, அதில் ஒரு வருத்தம் தெரியலங்கிறத ஒரு சாமானியன்னா நம்ம பதிவு பண்ணுறோம். ஆனால் இப்போ இன்றைக்கி மிச்சவங்கள்லாம் தரந்தாழ்ந்து இறங்கி பேசும்போது அவங்களுக்கு புரியும், நாம் தமிழர் சரியாக நம்ம எளிதான செய்கிறதில்ல, நம்ம சரியான செய்கிறோம், உலகமே எதிர்த்துனாலும் சரியான செய்கிறோம். காலப்போக்கில் உலகத்துக்கு புரியுது இதுதான் சரின்னு. இன்றைக்கி மிச்சம் எல்லா கட்சிகளும் அவங்கள யாரும் வசைப்பாடணுங்கிறது நம்ம எண்ணம் இல்லை, அவங்கள அரசியல் படுத்தணும். நம்ம கூட நம்ம வந்துட்டு இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்டு. நம்ம தாவேக்கா தொண்டர்களை, விஜய் ஃபேன்ஸை, விஜய் கட்சியோட தொண்டர்களை வந்துட்டு த்ரெட்டாக நாங்கள் பார்க்கல, நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோம். ஒரு காலத்தில் இவங்களுக்கெல்லாம் வந்து பெருசாக அரசியல் நாட்டம் இல்லாமல் சினிமா மோகத்திலே இருந்தவங்க இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் அரசியல் மயப்படுத்துகிறாங்க. அவங்க நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்ககிட்ட பேசி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கலாம். தமிழ் தேசியம்னா என்ன, இந்த கருத்தியல்னா என்ன, நம்ம ஏன் நிற்கிறோம், ஏன் சரியான மாற்று நாங்கள் தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அந்த விஜய் ரசிகர்களை தமிழ் தேசியத்தின்பால் ஈர்க்கிறது தான் ஒரு சரியான அரசியலாக இருக்கும். அதை செய்வோம், அதை உறுதியாக செய்வோம். அப்படி ஒருவேளை ஈர்க்கவே முடியல, ஏன்னா இப்போ சில பேருக்கெல்லாம் வந்து ஒருத்தர் மேலே நாட்டம் இருக்குது, பிடிச்சிருக்குன்னா அவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதே மீறி நான் வந்து விஜய்க்கு தான் வாக்களிக்க போகிறேன்னா வாக்களிக்கட்டும். ஆனால் அவங்ககிட்ட நம்ம கருத்தியெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறனால என்ன ஆகும்னா, அவங்க போய் பெருமையாக வாக்களிக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடைய பெருமையோட வாக்களிக்காமல் நம்ம செய்கிறது தவறு தான். நம்ம தாவேக்காக்கோ இல்லை, அதாவது ஒரு நடிகரை பின்னாடி போகிறதுனால எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியோ, இதனால் நம்ம எதிரி பலப்படுவாங்கிறது அவங்களுக்கு புரியணும். அப்படி புரியலைன்னா அதை புரிய வச்சு, எப்படி சொல்கிறது, ஒரு கில்ட்டோட ஒரு நம்ம ஏதோ நல்லது செய்கிறோங்கிற எண்ணத்தோடு அவங்க போய் தாவேக்காக்கு ஓட்டு போடாமல், நம்ம செய்கிறதுனால ஒரு பாதிப்பு இருக்குங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க தாவேக்காக்கு ஓட்டு போட்டால் போடட்டும். ஆனால் இதை புரிய வைக்க வேண்டியது நம்ம கடமைன்னு நினைக்கிறேன், அதை செய்யணும்னு நினைக்கிறேன். அடிப்படையில் மக்களுக்கு இருக்கிற மக்களுக்கு ஒரே மாதிரியான சிக்கல்கள் தான் இருக்கும். மயிலாப்பூர் தொகுதியில் வாழ்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற மீனவ மக்கள் நிறையா சிக்கல்களை சந்திக்கிறாங்க. அங்கே இருக்கிற, அதாவது அந்த குடிசை மாற்று வாரியமுக்காக அதுலேருந்து மாற்றி இப்போ வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வீடுகளோட தரமாக இருக்கலாம், அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கட்டமைப்பு எல்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நான் இன்னும் தொகுதிக்குள்ளே முழுசாக போகலை, நான் அடுத்த வாரம் தொகுதிக்கு போகலான் இருக்கேன். நான் அடுத்த வாரம் தொகுதிக்கு போகும்போது அங்கே இருக்கிற மீனவ மக்களோடையும் அங்கே இருக்கிற பிற சமூக மக்களோடையும் மயிலாப்பூர் தொகுதி மக்களோடையும் ஒன்றா உட்காந்து அவங்க பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு, ஒரு தம்பியாக ஒரு அண்ணனாக அவங்க கூட நின்று அவங்க வழியில் நானும் பங்கெடுத்துக்கிறேங்கிறத புரிய வைக்கணும். என்னோட மக்களுக்கு இன்றைக்கி இதுதான் தேவைன்னா அதை நிறைவு செய்கிற சேவையாக என் அரசியல் இருக்கணும் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். அதாவது பார்ப்பன சமுதாயம் மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு விதத்தில் நாம் தமிழர் கட்சி மேலேயும் சீமான் அண்ணன் மேலேயும் பெரிய மரியாதை உண்டு. அது ஏன்னா அந்த ஈவேராங்கிற ஒரு போலி பிம்பத்தை சுக்குநூறாக உடைச்சதில் வந்துட்டு, ஏன்னா அப்படி ஒருத்தர் உருவாக்குனது அந்த பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம். ஒரு எண்ணிக்கையில் சிறிய அளவில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டியை காட்டி தமிழர்களை பிரித்து ஆள்ற ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த வேலைக்கு எல்லாரும் துணை போனாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கட்டமைப்பையை உடைக்கிற மாதிரி பெரியாரே மண்ணுன்னு பேசிட்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 16% வாக்கு வாங்குறதுலேயே வந்து பெரும்பாலான பார்ப்பனர்களுக்கு ஒரு இது எப்படி சொல்கிறது, நான் வந்து மொத்த தமிழர்களோட ஆன்மா விழிப்புற்று எழுதும்போது அதுலேயே பார்ப்பனர்களுக்கான ஆன்மாவும் விழிப்புற்று எழுது. ரைட்டு, நமக்கு இது வரைக்கும் சொன்ன அரசியல் என்ன, நம்ம என்ன செய்கிறோம், இந்த கேள்விகள்லாம் அவங்களுக்குள்ளேயே வந்திருக்கும். அது போக இப்போ இன்னும் என்ன, நம்ம யாரையும் வெறுக்கிறது கிடையாது. நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான கட்சி, அனைவருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கும்னு நினைக்கிது. நாம் தமிழர் கட்சியில் பல பிறமொழியாளர்களுக்கு அண்ணன் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது ஏன்னா இவங்களெல்லாம் பிறமொழியாளர்களாக பார்க்கல, இவங்க எல்லாரையும்
என் இன விடுதலைக்காக வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு இதில் ஒரு பங்கு இருக்குது. இது ஒரு வரலாற்று பெரும்பணி. இது எல்லாரும் கூடி நின்று ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி இது எல்லாரும் நின்று தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, அது அதாவது தமிழர்களோட உயரிய மாண்பை பார்க்கணும்னா அதை வந்து சீமான் அண்ணன் வடிவில் பார்க்கலாம். அந்த அந்த மாண்பை பார்க்குற பார்ப்பனர்கள் தானாக மனசு மாறுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இப்போ எப்படி பார்க்குறேன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தான் வந்து நான் ஒரு ஒரு அளவுகோலாக நான் பார்க்குறேன். ஏன்னா அது வந்துட்டு நாம் தமிழர் தான் வேணும்னு பாசிட்டிவாக விழுந்த வாக்கு, நேர்மறையாக விழுந்த வாக்கு. அங்கேயே வந்து 16% ஒரு இடைத்தேர்தலில் வாங்கி நிற்க முடியுது. அதுவும் அதுவும் பெரியாரே மண்ணுன்னு சொல்லி ஒரு அந்த காலத்திலேயே 16% வாக்கு வாங்க முடியுதுன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாடு பூரா பரவலாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கிற சமயம் வரைக்குமே 16% வாக்கு இருக்குது தமிழ்நாடு முழுவதும். இந்த ஒரு அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்து இந்த ஒரு 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 வருஷம் இருக்குமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கருத்தியல் இன்னும் ஆழமாக போய் சேர்ந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்போது இன்னைக்கு தேதிக்கு நான் தேர்தல் நடந்தால் கூட நாம் தமிழருக்கு குறைஞ்சது 22லேருந்து 24% வரைக்கும் வாக்கு இருக்கணும். என்னோட அனுமானம் இது. இதை வந்து நான் இது வரைக்கும் வந்திருக்கிற நம்பர் ஸ்டாட்ஸை வச்சு பார்க்கும்போது என்னால் அது ஒரு ப்ரொஜெக்ஷனாக பார்க்க முடியுது. ஒவ்வொரு வருஷமும் எப்படி வளர்ந்துருக்கோம், எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது, அந்த ஸ்டாட்ஸை பார்க்கும்போது எனக்கு தோணுது குறைஞ்சது 22லேருந்து 24% வாக்கு இன்றைக்கே இருக்குது. அது ஒரு 4 முனை போட்டியிலங்கும்போது இது இந்த காலத்தை யாராலையும் கணிக்கவே முடியாது. அப்போது நேர்மறையாக வாக்களிக்கிறவங்க, அதாவது யார் வேண்டான்னு வாக்களிக்கிறவங்கள விட யார் வேணும்னு வாக்களிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இந்த தேர்தலை தீர்மானிக்க போகிறாங்க. தமிழ் தேசியம் வேணும், நாம் தமிழர் வேணும்னு பாசிட்டிவாக நேர்மறையாக சிந்திச்சு வாக்களிக்கிறாங்க இல்லையா, அவங்கனால நாம் தமிழர் அரியணை ஏறும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த 2026 தேர்தலில் சீமான் அண்ணன் கூட தம்பிகள் நாங்கள் எல்லாரும் சட்டசபைக்கு போவோம்னு உறுதியாக நான் நம்புகிறேன்.